அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, 3 நபர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹு தஆலா ஒருபோதும் மறுப்பதில்லை. அவர்களுள் முதலாமானவர் எப்போதுமே அல்லாஹுவை ஞாபகம் கூர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர், அல்லது அல்லாஹுவை அதிகமாக ஞாபகம் கூர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்ததாக இரண்டாவது அநியாயம் செய்யப்பட்டவர். மூன்றாவது ஓர் நீதமான ஓர் இமாம், அல்லது ஓர் நீதமாக நடக்கக்கூடிய ஒரு நடுநிலைமையாக நடக்கக்கூடிய ஒரு தலைவர். எனவே சகோதரர்களே, நாங்கள் எப்போதும் அடுத்தவர்களுடைய பதுவாக்களுக்கு நாங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லாஹுவை தொடர்ந்து ஞாபகம் கூர்ந்து கொண்டே இருக்கின்ற போது அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரிக்கப்படுகின்றது. அந்த நபர் அல்லாஹ்விடத்திலே எந்த பிரார்த்தனையை கேட்டாலும் அல்லாஹு தாலா மறுக்காமல் அதனை ஏற்றுக்கொண்டு விடுவான். அடுத்ததாக நாங்கள் அடுத்தவருக்கு அநியாயம் செய்வது. எனவே அநியாயம் செய்யப்பட்டவர் மனம் நொந்து அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டார் என்றால் அதனுடைய பிரதிபலிப்பு மிகவும் கடுமையானதாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹு தாலா உடனடியாக நமக்கு அதனுடைய வேதனையை காட்டிவிடுவான். அடுத்ததாக நாங்கள் எப்போதும் ஒரு நடுநிலைமையான ஒரு நேர்மையான ஒரு மனிதராக நாங்கள் வாழ வேண்டும். அப்படி நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த பிரார்த்தனைகளை கேட்டாலும் அல்லாஹு தாலா ஒருபோதும் அதனை மறுக்க மாட்டான். எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுவை அதிகம் ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்காமல் ஒரு நடுநிலையான ஒரு மனிதராக இருந்து நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.